இந்த குட்டி பொண்ணுக்குமே அப்பா இருக்க மாட்டாங்க. அதனால இந்த பொண்ணுமே தன்னோட அம்மாட்ட அப்பா எங்க போனாங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணோட அம்மாவுமே வானத்துல இருக்க ஸ்டாரை காணிச்சு அப்பா அங்க போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட இந்த பொண்ணுமே தன்னோட அம்மாட்ட நானுமே அங்க போனோன்னே ரொம்பவே அழவுமே ஆரம்பிப்பா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்குமே ஸ்பேஸ்க்கு போனோன்னே ஒரு ஆசையுமே வரும். அந்த பொண்ணோட டிராயிங் புக்ல கூட ஸ்பேஸ தான் வரைஞ்சு வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு தூங்கும் போது கூட கையில ராக்கெட் வச்சுதான் தூங்குவா. இப்ப இந்த பொண்ணோட அம்மாவுக்குமே என்ன பண்ணன்னு தெரியாம இருக்கும்போது இந்த பொண்ணோட அம்மாவுமே டிவி பார்ப்பாங்க. அப்ப அதுலயுமே கல்பனா சாவ்லாவுமே ஒரு இன்டர்வியூமே கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இந்த பொண்ணோட அம்மாவுமே ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி நம்மளுமே நம்ம பொண்ணை இப்படி ஆக்கணும்னு அடுத்த நாள் இந்த பொண்ணையுமே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஆனா காசு ரொம்பவே கம்மியா இருந்தனால அவங்கள்ட்ட இருந்த டிவியுமே விற்பாங்க. இப்ப அந்த பொண்ணுமே ஸ்கூல் போயிட்டு வந்ததுமே அவங்க அம்மாட்ட டிவி எங்கன்னுமே கேட்பா. அதுக்கு அந்த பொண்ணோட அம்மாவுமே உண்மையை சொன்னா பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுவான்னு டிவி ரிப்பேருக்குமே போயிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்த நாளே அந்த பொண்ணையுமே நல்ல ஒரு ஸ்கூலுக்குமே சேர்த்து விட்டு அந்த பொண்ணுமே ஹாஸ்டல்ல இருந்து நல்லாவுமே படிப்பா. இப்ப அந்த பொண்ணுமே வளர்ந்து ஸ்பேஸ்க்கு போற ட்ரைனிங்ல எல்லாமே பாஸ் ஆகிருவா. இந்த விஷயத்த தன்னோட அம்மாட்ட சொல்லணும்னு கால் பண்ணி ரிப்பேருக்கு போன டிவியுமே வந்துட்டுன்னு சொல்லுவா. பார்த்தா இந்த பொண்ணுமே தன்னோட அம்மாக்காக புதுசா ஒரு டிவியுமே ஆர்டர் பண்ணி கொடுத்துருப்பா. அந்த டிவியுமே ஆன் பண்ணதுமே தன்னோட பொண்ணுமே ஸ்பேஸ்க்கு போறதுக்கான இன்டர்வியூமே நடக்கும். யாருக்கெல்லாம் அம்மாவை பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காம ஒயிட் கலர் ஹார்ட்டையுமே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.